இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு நாங்கள் மறந்துருந்தோம்னா, அந்த பாஸ்வேர்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபோனில் இருக்கும், ஆனால் எங்களுக்கு அதில் பாஸ்வேர்டு தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இலகுவான வழியில் எப்படி பாஸ்வேர்டை மாற்றுறதுன்றதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணணும்னா, முதல்ல ஜிமெயில் என்ற ஒரு ஆப் இருக்குது தானே, அதுக்கு போய்க்கொள்ளுங்க. போனால் இது மாதிரி இருக்கும். மேலே பிஎன் இருக்குது தானே, அதை கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும். கூகுள் அக்கௌண்ட் இருக்குது, அதை கொடுத்துக்கொள்ளணும். அதை கொடுத்தீங்கன்னா இப்படி பாருங்கள், சைடில் செக்யூரிட்டின்னு இருக்குது. இதை கொடுத்துட்டு கீழே வந்தீங்களா இருந்தால் இதில் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. அதை கொடுத்தா இப்படி தான் வரும். இதில் நான் என்னுடைய ஸ்க்ரீன் லாக் நம்பரோ ஃபிங்கர் பிரிண்ட் ஏதோ கொடுத்துருப்பீங்க தானே, அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே சரி இருக்குது, அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தோன்னே இப்படி வரும். இதில் நாங்கள் புதுசாக இப்போ என்ன பாஸ்வேர்டு போட போகிறோமோ அதை கொடுக்கணும். மேலுக்கும் மற்றது கீழையும் ரெண்டுலேயும் கொடுக்கணும். ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் ஏதாச்சும் கொடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு பாஸ்வேர்டு சும்மா கொடுக்குறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டுன்றது அதை கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும். இதுலேயும் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்றதை கொடுத்தீங்களா இருந்தால் யுவர் பாஸ்வேர்ட் சேஞ்சுன்னு வருது. பாஸ்வேர்ட் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வருது. இதில் கெட் ஸ்டார்ட்ன்றது இருக்குது, அதை கொடுத்துக்கொள்ளுங்க. அதை கொடுத்தீங்களா இருந்தாலே சரி. நான் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்கிறேன். அது எனக்கு வேணும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்ன்றதால நீங்கள் கெட் ஸ்டார்ட்ன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தீங்கன்னா அப்படி வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஃபோன் நம்பர் ஏதாச்சும் ஒருவேளை ஃபோனே வேறு ஃபோன் மாற்றணும் அப்படி ஏதாச்சும் வேண்டாம், அதில் கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்றது மெயிலில் வந்திருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.